வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். وقال نبينا صلى الله عليه وسلم كلمتان خفيفتان على اللسان ثقيلتان على الميزان حبيبتان إلى الرحمن سبحان الله وبحمده سبحان الله العظيم أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதத்தினுடைய ஒற்றைப்படை இரவின் முதலாவது தினத்தில் நாம் இப்போது இங்கே குழுமியிருக்கிறோம். இன்றைய இந்த உரை என்பது இந்த 5 நாட்களை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டலாகத்தான் நான் இதை சொல்லலாம் என்று விரும்புகிறேன். பெரும்பாலும் இந்த நாட்கள் விழிப்பில் கழிகிறது, அதில் சந்தேகமில்லை, விழிப்பில் கழிகிறது. ஆனால் பயனுள்ள முறையில் கழிகின்றனவா என்று பார்த்தால் பல இடங்களில் எந்த விதமான பயனும் இல்லாமல் தூக்கத்தை விழிக்க வேண்டிய, அதாவது தூக்கத்தை விட வேண்டிய ஒரு பயனில்லாத விழிப்பாகவே அது மாறி போய்விடுகிறது. இப்போ அதனால் இந்த இரவுகளில் நாம் எப்படிப்பட்ட அமல்களில் ஈடுபடலாம்? நம்மள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது. என்னன்னு சொன்னால், எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது நம்ம என்ன செய்கிறோன்னா மொத்தமாக சேர்ந்து செய்கிறோம். எல்லாரும் பயான் கேட்கும்போது பயான் கேட்குறோம், எல்லாரும் சேர்ந்து திக்ர் செய்யும்போது திக்ர் செய்கிறோம், எல்லாரும் சேர்ந்து தஹஜ்ஜுத் தொழும்போது தஹஜ்ஜுத் தொழுறோம். ஆனால் அது ஒரு வகை. ஆனால் இந்த சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வோடு நாம் தனித்திருப்பதற்கான சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது ரொம்ப 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 முக்கியமானது. சலஃபுகளுடைய வாழ்க்கையில் நம்ம அதைத்தான் பார்க்குறோம். இந்த ரமலானுடைய இறுதி பத்தில் அவங்க அல்லாஹ்வோடு தனிமையில் இருப்பார்கள். இறைவனுக்கும் எனக்கும் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அப்படியான ஒரு தனிமையில் போயிருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு கொஞ்சம் முன்னாடி ஹிரா கோயிலில் போய் இருந்தாங்க பாருங்கள், தனித்திருத்தாங்க பாருங்கள். அந்த மாதிரியான தனித்திருத்தலுக்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நாம் இந்த இரவுகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாரும் அமல் செஞ்சால் நானும் செய்வேன், எல்லாரும் தொழுதான் நானும் தொழுவேன், எல்லாரும் ஓதும்போது நானும் ஓதிக்குவேன், திக்ர் செஞ்சுக்குவேன் அப்படிங்கிறது, யாராவது ஒருத்தவங்க நம்ம குத்தி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் செய்வோங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமை, அது வேறு விஷயம். ஆனால் நான் சுயமாக சுய உந்துதலோடு அல்லாஹ் விஷயத்தில் நான் என்ன செய்வேன்? அமல் செய்வேன். என்னை நானே பரிசோதித்துக் கொள்வதற்கான ஒரு காலகட்டமாக நான் இதை பயன்படுத்திக் கொள்வேன். அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் என்னை தனிமையில் வச்சு என்னுடைய தேவையெல்லாம் அல்லாட்ட சொல்லுவேன், என்னுடைய குறைகளை அல்லாட்ட முறையிடுவேன், என்னுடைய நிறை குறைகளை அல்லாட்ட சொல்லி என்னை நானே தூய்மைப்படுத்திக் கொள்வேன். அப்படியான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால தான் இன்ஃபிராதி அமல்னு சொல்லுவாங்க. இன்ஃபிராதி அமல், தனிமையில் இருந்து அமல் செய்யக்கூடிய அந்த நேரங்களில் தயவுசெய்து நீங்கள் இதை என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புரிஞ்சுங்களா? அல்லாஹ்வுடன் நாம் தனிமையில் இருக்கும்போது நம்முடைய பலம் பலவீனங்கள் நிறைய விஷயங்களை நம்மால் என்ன செய்யணும்னா எடை போட்டு பார்க்க முடியும். நிச்சயமாக நம்மால் நம்முடைய பலம் பலவீனங்களை எடை போட்டு பார்க்க முடியும். என் பலவீனத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், மற்ற நண்பர்கள்ட்ட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மற்ற மனிதர்களுடைய பார்வையில் நான் தரம் குறைஞ்சி போயிடுவேன் என் பலவீனத்தை சொன்னான். ஆனால் யாரிடத்தில் பலவீனத்தை சொன்னால் அந்த பலவீனம் சரி செய்யப்படுமோ அந்த இறைவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? பலவீனத்தை சொல்ல வேண்டும். எழுதி வைங்க, எனக்கு என்னென்ன பலவீனம் இருக்குது, அந்த பலவீனத்தை இறைவா நான் உன்னிடத்தில் சொல்கிறேன். ரமலானுக்கு பிறகு என்னுடைய இந்த பலவீனங்களை எல்லாம் நீக்கிறேன். எப்படி ரமலானில் பலவீனங்கள் இல்லாமல் என்னால் அமல் செய்ய முடிஞ்சோ
அதே மாதிரி மற்ற காலங்களிலேயும் அமல் செய்வதற்கு தடையாக இருக்கிற எல்லாத்தையும் தகர்த்து எறி அப்படின்னு நம்ம அல்லாஹ்ட்ட முறையிட வேண்டும். அதற்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நாம் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தோழர்களே, அப்போது இந்த இரவுகள் வீணடிக்கப்படக்கூடாது. இந்த மாதிரி நம்மை நாமே சுயமாக புடம் போட்டுக் கொள்வதற்கு தேவையான காலகட்டமாக நாம் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சலஃப் அறிஞர்கள்லாம் இதைத்தான் அவங்க செய்வாங்க. முஹாசபத்து நஃப்ஸ் என்று சொல்வார்கள். சுய பரிசோதனையில் ஈடுபடுவது. இன்னைக்கு அதாவது சாதாரணமாக வெளியிலேயே மக்கள்கிட்ட இப்படி பழக்கம் இருக்குது. நம்முடைய பலவீனங்களை என்ன செய்யறதுன்னு சொன்னால் ஆராய்ஞ்சு பார்த்து பலவீனங்களை பலமாக மாற்றிக்கொள்வது அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படியான ஒரு சுய பரிசோதனைக்கான காலகட்டங்கள் தான் இந்த இரவுகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால் எல்லாரும் சேர்ந்து தஹஜ்ஜுத் தொழும்போது தொழுதுக்குவோம். அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து திக்ர் செய்யும்போது செஞ்சுக்குவோம். இடைப்பட்ட நேரங்கள் கிடைக்கும்போது நாம் அதை தனிமையில் உட்காந்து என்ன செய்கிறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காம அந்த நேரத்தை இதற்காக நாம் பயன்படுத்தணும். அப்போ சுய பரிசோதனைக்காக ஒரு காலகட்டமாக நாம் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒன்று. அதே மாதிரி குர்ஆன் ஓதுவதற்கான காலகட்டமாக நாம் இந்த இரவுகளை பயன்படுத்தி கொள்ளலாம். ஜும்மாவில் நான் சொன்னா இல்லையா, இந்த இறுதி 10 நாட்களில் மிக அதிகமாக சலஃப் அறிஞர்கள் குர்ஆனை ஓதுவார்கள். குர்ஆனை அதிகமாக ஓதுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தை தான் பயன்படுத்துவாங்க. அது அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சது அல்ல, அதுவும் ரசூலுல்லாவை பின்பற்றி செஞ்ச விஷயம்தான் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி 10 நாட்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு குர்ஆனை பரிமாறிக்கொள்வார்கள். இவங்க அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அவங்க இவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அதுவும் அவங்களுடைய மரணம் சம்பவித்த இறுதி ரமலான் மாதத்தில் 2 முறை அந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு குர்ஆனை பரிமாறிக்கொண்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போது இறுதி 10 நாட்களில் சுய பரிசோதனையில் ஈடுபடுவது, அல்லாஹ்வுடன் நம்மை தனிமையில் என்ன செய்வது, வைத்திருப்பது, அதோட அதிகமாக குர்ஆன் ஓதுவது. குர்ஆன் ஓதுவதும் கூட ஒரு வகையில் தனிப்பட்ட அமல் தான். அதுவும் நாம் அல்லாஹ்ட்ட உரையாடக்கூடிய அந்த தன்மை கிடைக்குது. அதுவும் ஒரு வகையில் ஹல்வத், அதாவது தனிமையில் நாம் இருக்கின்ற அந்த அமைப்பை போன்றது தான். உண்மையிலேயே அவ்வாறு ஓதி பார்க்கும்போது தான் நிச்சயமாக அதனுடைய சுவையை நம்மால் அறிய முடியும். நம்ம வேறொரு சூழ்நிலையில் இருந்து இந்த மாதிரியான அமல்களை கேட்கும்போது நமக்கு ஒரு வித்தியாசமாக தெரியலாம். ஆனால் உண்மையில் அதில் ஈடுபடும் போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கட்டுப்படுத்தி கொண்டு அதை செய்யும்போது உண்மையிலேயே அதனுடைய சுவையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். புரிஞ்சுங்களா? அப்போ எனவே இந்த காலகட்டத்தை நாம் சுய பரிசோதனைக்கான காலகட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பலவீனங்களை அறிந்து அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்கான காலகட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் அல்லாஹ்விடத்தில் தனிமையில் உரையாடக்கூடிய, தனிமையில் இருந்து அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் தோழர்களே, திக்ர் செய்வதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட இரவு முழுக்க நாம் விழித்திருக்க போகிறோம். அது என்ன செஞ்சிடக்கூடாது, வீணாக போயிடக்கூடாது இல்லையா? அங்கங்கே போகிறது வர்றது, கொஞ்சம் கடை பக்கம் போய் நிற்கிறது அப்படின்னு வீணாயிடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு ஷெட்யூல் ஒன்று இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் போக தனிப்பட்ட முறையில் நாம் அவ்வப்போது ஈடுபடக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் ஒன்று தேவைப்படுதுங்கிறதுக்காக தான் நான் அந்த விஷயங்களை சொல்கிறேன். அதே மாதிரி திக்ர்களில் ஈடுபடலாம். நான் ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக 21 இந்த விஷயத்தை மக்களுக்கு நினைவுபடுத்துறது பழக்கம். நிறைய திக்ர்கள் இருக்குது. குறைஞ்ச நேரத்தில் போன வருஷம் இதே நாளில் அந்த விஷயங்கள்லாம் சொன்னேன் உங்களுக்கு, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நினைவுபடுத்துங்கள், நிச்சயமாக நினைவூட்டுவது மோமின்களுக்கு பயன் தரும் என்கின்ற அடிப்படையில் நான் திரும்ப சொல்கிறேன். குறைந்த நேரத்தில் அதிகமான நன்மைகளை ஈட்டக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகளில் உள்ள திக்ர்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த திக்ர்களை எல்லாம் நாம் செய்வதற்கான காலகட்டங்களாக இந்த காலகட்டங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
அலா பிதிக்ரில்லாஹி தத்துமையின்னுல் குலூப், அல்லாஹ் சொல்கிறான், இறைவனை நினைவு கூறுவதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக அல்லாஹுவை நினைவு கூறும்போது உள்ளங்களுக்கு ஒரு விதமான அமைதி கிடைக்கத்தான் செய்கிறது. நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனை வருது, நம்மளை அலக்கடிக்கிற ஒரு பிரச்சனை. இப்போ இந்த நேரத்தில் நம்முடைய நண்பர் ஒருத்தர் நம்மள்கிட்ட சொல்லுவார், ஏன் என்கிட்ட சொன்னா என்ன அப்படிம்பார், என்கிட்ட சொல்லாமல்ல நீ, இனிமே எனக்கு இதாக ஏற்பட்டால் அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அவர்கிட்ட சொன்ன உடனே நமக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையினால் வந்த அந்த அதிர்வுகள் இருக்கு பாருங்க, அவர்கிட்ட சொன்ன உடனே கொஞ்சம் கம்மியாகும். அனுபவிச்சிருக்கிறீங்களா? கண்டிப்பாக அனுபவிச்சிருக்கோம். நம்முடைய சிக்கல்களை, நம்முடைய பிரச்சனைகளை நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதரிடத்தில் சொல்லும் போதே நமக்கு அமைதி கிடைக்குதுன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய சன்னிதானம்ங்கிறது எவ்வளவு பெரிய பாதுகாப்புக்குரிய சன்னிதானம், அல்லாஹ்வுடைய சன்னிதானம்ங்கிறது எவ்வளவு பலமான சன்னிதானம். அந்த சன்னிதானத்தை வேறு யாராவது மீற முடியுமா? அந்த சன்னிதானத்தின் பாதுகாப்பை யாராவது உடைக்க முடியுமா? இங்கே இருக்கிற முதலமைச்சருக்கு கொடுக்குற பாதுகாப்பையே நம்மளால் உடைக்க முடியாது. இதையே நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா ஊடுருவ முடியாது. அப்போ அல்லாஹ்வின் சன்னிதானம் முழுக்க முழுக்க மலக்குமார்களால் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு சன்னிதானம் அது. அப்போ எப்படி அந்த சன்னிதானத்தை நம்மளால் உடைக்க முடியும்? நிச்சயமாக முடியாது. அப்போ எனவே ஒரு மனிதர் தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் கொண்டு போய் வைக்கும்போது கண்டிப்பாக மன அமைதி கிடைக்காமல் இருக்கவே இருக்காது. நம்மளை படைச்சவன் பார்த்துக்குவான் அப்படின்னு ஒரு மனசு வந்துச்சுன்னு வச்சுக்கங்க, கண்டிப்பாக எவ்வளவு பெரிய நெருக்கடி இருந்தாலும் அந்த நெருக்கடிக்குள் உள்ளேயும் ஒரு அமைதி, மன அமைதி இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே நம்ம தெரிஞ்ச விஷயம்தான் உங்களுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத்துக்காக புறப்பட்டு சவுர் குகையில் நின்னாங்களா இல்லையா? அங்கே தேடி வந்துட்டாங்கல்ல எதிரிகள். தேடி வந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? பயந்துட்டாங்க. அவங்க பயந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நமக்கு மேலே எதிரிகள் நிற்கிறார்கள், அவர்களில் ஒருவர் தலையை குனிந்தால் நாம் தெரிந்து விடுவோம். ஒருத்தர் கீழே பார்த்துட்டா போதும், நம்ம தெரிஞ்சிருவோம், மாட்டிக்குவோம். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மா லன்னுக்க யா அபூபக்கர் பி இஸ்னைனி அல்லாஹு சாலிசுஹுமா. நாம் 2 பேர் மட்டும் இருக்கீங்கன்னு நினச்சிங்களா? நாம் 2 பேர் மட்டும் இருக்கும்னு நினச்சிங்களா? நீங்கள் நம்மோட 3ஆவதாக அல்லாஹ் இல்லையா? அல்லாஹ் நம்மோடு இருக்கும்போது உங்களுக்கு ஏன் இந்த அவநம்பிக்கை? தோழர்களே, எவ்வளவு பெரிய நம்பிக்கைக்குரிய வார்த்தை இது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களில் ஒருத்தர் கீழே குனிஞ்சா தெரிஞ்சு போயிடும் ரசூலுல்லாஹ் இருக்கிறது. அதுக்கு தான் அவங்க காத்து கிடந்தாங்க. ஆனால் அல்லாஹ் அவர்களை கீழே குனிய விடாமல் தடுத்தானா இல்லையா? அது மட்டுமல்ல, வேறு சில அறிகுறிகளை வைத்து இங்கே ஆள் போயிருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று அவர்களை நினைக்க வைத்தானா இல்லையா? இதுதான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு பெரிய பெரிய பீரங்கி வேணும்னு அவசியம் கிடையாது, பெரிய பெரிய கவச உடைகள் வேணும்னு அவசியம் கிடையாது, பெரிய பெரிய குண்டு துளைக்காத கட்டமைப்பு வேணும்னு அவசியம் கிடையாது. அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இதே போதுமானது. ஒரு சிலந்தி வலை போதுமானது பாதுகாப்பு கொடுப்பதற்கு. அப்போ எனவே தோழர்களே, அப்போ அல்லாஹ்வுடைய சன்னிதானம் என்பது எவ்வளவு பாதுகாப்புக்குரியதுங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்பட்ட மனக்கலக்கத்திற்கு அளவு இருக்க முடியுமா? எவ்வளவு மனக்கலக்கம் ஏற்பட்டிருக்கும். அந்த கலக்கத்தை ஒரே ஒரு வார்த்தை தீர்த்து வைத்தது, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். லா தஹ்சன் இன்னல்லாஹ் மானா, நம்மோடு அல்லாஹ் இருக்கும்போது கவலை எதற்கு அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் அவங்கள அப்படியே ஆசுவாசப்படுத்துச்சு, அமைதிப்படுத்துச்சுங்கிறத பார்க்கணும். அப்போ எனவே தோழர்களே, அல்லாஹுவை உரிய முறையில் நினைவு கூறும்போது ஒரு விதமான அமைதியை நிச்சயமாக அது நமக்கு தரும். நம்முடைய செயல்பாடுகளை அது ஒழுங்கு அமைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ எனவே தோழர்களே, அந்த வகையில் நமக்கு குறைந்த கால அவகாசங்களில் நிறைந்த நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய திக்ர்கள் நிறைய.
திக்ர் என்பது அது எப்படி இருக்கணும்னு சொன்னால், நாவும் உள்ளமும் ஒன்றித்து செய்யக்கூடியதுக்கு பேர் தான் திக்ர். வெறும் இயந்திரத்தனமாக வாயால் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் திக்ர் அல்ல. இயந்திரத்தனமாக சொல்ல பேர் அல்லாஹ் அப்படின்னு வாய் சொல்லுதுன்னு சொன்னால் அந்த கண்ணியம் மனசுக்குள்ளே வரணும். அந்த ரெண்டும் இணைஞ்சு போகிறதுக்கு பேர் தான் திக்ர். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி நாம் அல்லாஹ்வினுடைய ஒரு தன்மையை சொல்கிறோம் என்று சொன்னால் வாய் அதை சொல்லும்போது மனதுக்குள் அந்த தன்மை என்ன செய்யணும், மனசுக்குள்ளே தெரியணும். அப்படி ரெண்டும் ஒன்றித்து செய்யக்கூடிய அந்த திக்ர் தான் உண்மையிலே வெயிட்டுள்ள திக்ர். அதுதான் உண்மையிலேயே நம்முடைய மனதை கரைக்கக்கூடியது, நம்முடைய மனதை உருக்கக்கூடியது, நம்முடைய மேனியை சிலிர்க்க வைக்கக்கூடியது, புல்லரிக்க வைக்கக்கூடியது. புரிஞ்சுங்களா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அந்த மேன்மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களிடத்தில் அல்லாஹ் நினைவு கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும் நல்லா சொல்றான். அப்போ என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்வை பற்றி பேச்சு அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்களுடைய மனசுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், பக்தி வரும், சிரத்தை ஏற்படும். அது மட்டுமல்ல, தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷௌன ரப்பஹும். இறைவனை அஞ்சக்கூடிய அந்த மக்களுடைய மேனி சிலிர்க்கும். அல்லாஹ்ங்கிற வார்த்தையை சொல்லும்போது, மற்ற திக்ருடைய வார்த்தைகளை சொல்லும்போது மேனி என்ன செய்யணும், புல்லரிக்கணும், சிலிர்க்க வேண்டும். சும்ம தலீனு ஜுலூதுஹும், அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய மேனி வந்து அப்படியே இழக வேண்டும். அந்த உணர்வோடு என்ன செய்யணும், திக்ருங்கிறது அவர்களுடைய உடலில் மாற்றத்தை ஏற்படுத்தும், மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்போ தோழர்களே, அப்படியான மாற்றத்தை, மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, உடலில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த மாதிரியான திக்ர்கள் உண்மையில் மிகப்பெரிய பலனுள்ளவை, குறைந்த கால அவகாசத்தில் நிறைந்த நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியவை அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் நான் சில திக்ர்களை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த திக்ர்கள் அதனுடைய பின்னணியை சேர்த்து சொல்கிறேன், கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கங்க. போன வருஷம் இதே நாளில் நான் சொன்னது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, புரிஞ்சுங்களா? போன வருஷம் இதே நாளில் உங்கள்ட்ட சொன்னது ஞாபகம் இருக்கும். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சால் அதை வந்து என்ன செஞ்சுக்கங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. தனிமையில் உட்காந்து என்ன செய்யுங்க, இந்த திக்ர்களை செய்யுங்க. தனிமையில் எப்போல்லாம் நேரம் கிடைக்குது அப்போல்லாம் செய்யுங்க. அதே மாதிரி நான் இன்றைக்கி ஜும்மாவில் கூட ஒரு விஷயத்தை சொன்னேன். ஒற்றைப்படை இரவுக்கு மட்டும் அல்ல சிறப்பு, பகலுக்கும் அந்த சிறப்பு இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், பகல்லையும் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், இந்த அமல்களை சேர்த்து செய்யணும். இரவில் நாம் விழித்த காரணத்தினால் பகலில் நமக்கு ஓய்வு தேவைப்படும். அந்த ஓய்வு போக மிச்ச நேரங்களிலும் நாம் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி அல்லாஹ்வோடு தனித்திருக்கக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய, திக்ர் செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை பகலிலேயும் என்ன செய்யணும், தொடர்ந்து செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் முதலாவது ஒரு திக்ர் எல்லாத்துக்கும் இலகுவாக வாயில் வரக்கூடிய ஒரு வார்த்தை, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. எல்லாத்துக்கும் தெரியும், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யுக்தியும் சக்தியும் அல்லாஹுவை கொண்டே தவிர வேறு யாரை கொண்டும் இல்லை. ஒரு விஷயத்தை நான் செய்கிறதுக்கான என்னுடைய புத்தி வேலை செய்யணும்னா அல்லாஹ் தான், அதுக்கான சக்தி வேணும்னாலும் அல்லாஹ் தான். யுக்தியும் சக்தியும் அல்லாஹ்வை கொண்டே தவிர வேறு யாரை கொண்டும் கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சஹாபியை பார்த்து, யா அப்துல்லா பின் கைஸ், அப்துல்லா பின் கைஸ் அவர்களே, அலா அதுல்லுக்க அலா கலிமத்தின் ஹிய கன்சும் மின் குனூசில் ஜன்னா, சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்றை அந்த சஹாபி சொல்லிக் கொடுங்க யாரை சொல்லலான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்பதுதான் சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்று என்று சொன்னார்கள். சொர்க்கத்தினுடைய பொக்கிஷம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், சொர்க்கமே கிடைக்குதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. வேறு சில ஹதீஸ் நூல்களில் இந்த திக்ர் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியின் பின்னணியில் வருகிறது. என்ன அப்படின்னா, ஒரு சஹாபி, அந்த சஹாபியினுடைய மகனை வந்து சில பேர் கடத்திட்டு போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறார் அந்த சஹாபி, என் பையனை கடத்திட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இப்போ அவர்கிட்ட லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவர் அதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட அவகாசத்துக்கு பிறகு அந்த கடத்தப்பட்ட அந்த பையன், அந்த மனிதர் நிறைய ஆடுகளோடு வர்றார், நிறைய ஆட்டு மந்தையை ஓட்டிக்கிட்டு வர்றார்.
வந்து ரசூலாட்ட போய் சொல்கிறாங்க, இவர் இந்த மாதிரி காணா போனாங்க, கடத்தப்பட்டாங்கன்னு சொன்னேன், என் பையன் வரும்போது நிறைய ஆடுகளை ஓடிட்டு வந்திருக்கிறான், என்கிட்ட அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன். என்ன விஷயம்னு கேட்டாங்க. இந்த மாதிரி என்னை கடத்தி கூட்டு போனாங்க, என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி போட்டிருந்தாங்க. ஆனால் ராத்திரி நேரத்தில் அவங்க கொஞ்சம் அசட்டையாக படுத்து கிடந்தாங்க. அந்த நேரத்தில் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், அவங்கள்ட்ட வந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில வேலைகள்லாம் பார்த்தேன். தப்பிக்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லை, வர்றோம் அவங்களுடைய இதையும் சேர்த்து ஓட்டிகிட்டு வந்துடலான்னு சேர்த்து மொத்தமாக சேர்த்து நினச்சிக்கிட்டேன், ஓட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு என்ன செய்வார் ரசூல்லா சொன்னாங்க. அப்போ அதில் எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதில் எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுங்க. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல அத்துமீறினது யார்? அவங்க தான். அதனால் இது ஹலாலான பொருள் தான். இது அவங்கள்ட்ட இருந்து திருடிட்டு வந்தது அர்த்தம் கிடையாது. ஏன்னா கடத்துனது அவங்க தப்பு இல்லை. அப்போ கடத்துனதுக்கான பனிஷ்மெண்ட்டு தான் இது. இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செல்வம் அது. எனவே அதில் எனக்கு ஒரு பங்கு தாங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. தோழர்களே, இந்த இடத்துல அந்த சஹாபியினுடைய கவலையை போக்கி அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததற்கு இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்பது காரணமாக இருந்ததுன்னு சொல்லி அந்த செய்தியில் எழுதுவாங்க. இப்போ தோழர்களே, நமக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? அப்போ எனவே அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு, அந்த ஒரு மனநிலையோடு நாம் இந்த திக்ர தனிமையில் நாம் அதிகமாக சொன்னோம்னு சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் நமக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கும் எவ்வளவோ ஒரு துணையாக இந்த திக்ர் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நமக்கு மட்டும் இல்லை பிரச்சனை, உம்மத்துக்கே பிரச்சனை இருக்குது. உம்மத்துக்கே பிரச்சனை இருக்கா இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் தோழர்களே, சர்வதேச முஸ்லீம் சமூகத்திற்கு நிறைய நெருக்கடி இருக்குது. குறிப்பாக பலஸ்தீன் முஸ்லீம்களுக்கு போர் நிறுத்தத்துக்கு பிறகும் அங்கே அநியாயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லையா? இப்போ அவங்களுக்கெல்லாம் நாம் வந்து மானசீகமான முறையில் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி தான் துவா மூலமாக, இது மாதிரி திக்ரின் மூலமாகத்தான் நாம் என்ன செய்ய முடியும். அவர்களுக்கு இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ண முடியும். அப்போ எனவே இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த திக்ர்களை அணுக வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி கொடுக்குறேன். இது ஒன்றாச்சு. இன்னொன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் சகீலத்தானி ஃபில் மீசான் ஹபீபத்தானி இலர் ரஹ்மான். மிக எளிமையான 2 வாக்கியங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மிக எளிமையான 2 வாக்கியங்கள். நாவுக்கு மொழிவதற்கு மிக எளிதானது, ஆனால் நன்மை தீமை நிறுக்கப்படும் தராசு தட்டில் அதனுடைய கணமோ மிகவும் அதிகமானது. அல்லாஹ்வுக்கு ரஹ்மானுக்கு மிகவும் பிடித்தமான 2 வாக்கியங்கள். அது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியினுடைய கடைசி ஹதீஸ் இந்த ஹதீஸ் தான். 7563வது ஹதீஸ். இதை வச்சு தான் அவங்க தங்களுடைய நூலை முடிச்சிருக்கிறாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இதில் என்ன அப்படின்னா, ஏன் இது வந்து அவ்வளோ வெயிட் அப்படின்னு சொன்னால், தோழர்களே, அல்லாஹுவை தூயவன் என்று துதிப்பதும் அவனை போற்றி புகழ்வதும் அவனுடைய மகத்துவத்தை உலகறிய செய்வதும், அந்த 3 அம்சமும் இதில் சேர்ந்து என்ன செய்யுது. பொதுவாக சுப்ஹான அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்துட்டாலே அல்லாஹ்வை நம்ம எல்லா குறைகள்லேருந்தும் தூய்மைப்படுத்தணும்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? சுப்ஹான அப்படின்னு வந்துட்டாலே அப்போ குறைகள்லேருந்து தூய்மைப்படுத்திட்டா அடுத்து நிறைகளை ஃபுல்லாக அவனுக்கு கொடுக்கணும்ல. இந்த நிறைகளை ஃபுல்லாக கொடுக்கறதுங்கிறது ஹம்துங்கிற வார்த்தையை சொல்லும். அப்போ சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அவன்கிட்ட இருக்கிற எல்லா குறைகளையும் நீக்கியாச்சு. அவன்கிட்ட இருக்கிற குறை இல்லை, அவனுக்கு எந்த குறையுமே இல்லை, நீக்கி விட்டாச்சு. அடுத்து எல்லா நிறையும் இருக்கிறதாக அவன் மேலே என்ன செஞ்சிட்டோம், தூக்கி வச்சாச்சு. அதோட அவன் மகத்தானவன் என்பதையும் ஊரறிய செய்வது. இந்த 3 அம்சமும் சேர்ந்து இருக்கிறதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இது வார்த்தை அளவில் மிக குறைந்த திக்ராக இருந்தாலும் நன்மை அளவில் பெண்ணம் பெரியது, மகத்தானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த திக்ரை பற்றி சொன்னார்கள். இது 2வது. 3வது, தோழர்களே, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இது கொஞ்சம் பெருசு தான். வேணா என்ன செஞ்சுக்கங்க, ரெக்கார்டு போட்டுக்குங்க. நான் வேணால் இன்னொரு தடவை சொல்கிறேன், செல்லில் வேணால் ரெக்கார்டு போட்டுக்குங்க. ஆனால் மிக 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 மிகுந்த குறைந்த கால அவகாசத்தில் பெண்ணம் பெரிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்ர் இது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி ஏற்கனவே அர்த்தம் சொல்லிட்டேன். அல்லாஹுவை விட்டு எல்லா குறைகளையும் அகற்றி எல்லா நிறைகளையும் அவன் மேலே சாற்றுவது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.
எத்தனை தடவை அந்த அந்த குறைகளை நான் அகற்றுறேன், எத்தனை தடவை அவன் மீது புகழை நான் சாட்டுகிறேன் அப்படின்னா, அதத ஹல்கிஹி, அவனுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவுக்கு. படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவுக்கு. படைப்பினங்கள் எவ்வளோ இருக்கும்? அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு அளவு சொல்ல முடியுமா? மனுஷனுக்கே அளவு சொல்ல முடியாது. அப்போ உயிரினங்கள் அல்லாத படைப்புகள் சொல்லவே முடியாது. அப்போ அல்லாஹ்வினுடைய படைப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவோ அந்த அளவுக்கு நான் அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகிறேன், புகழை சாத்துகிறேன். ஒன்னாச்சா? அடுத்து ஒரு இதா நப்சிஹி, அல்லாஹ்வை நான் தூய்மைப்படுத்துகிறேன், புகழை சாட்டுகிறேன், அவனுடைய மனம் திருப்திப்படும் அளவுக்கு. யாருடைய மனம்? அல்லாஹ்வின் மனம் திருப்திப்படும் அளவுக்கு. அல்லாஹ்வுடைய மனம் திருப்திப்படுற அளவுக்குன்னா அல்லாஹ்வுடைய எவ்வளவு எவ்வளவு விசாலம், அது எவ்வளவு அதிகம் சொல்லவே முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு அளவு, ஒரு கரையே சொல்ல முடியாது, ஒரு அளவே சொல்ல முடியாது, வரையறையே கிடையாது அதுக்கு. அப்போ ஒரு இதா நப்சிஹி. அடுத்து மூணாவது வஸினத் அர்ஷிஹி, அல்லாஹ்வை நான் போற்றி புகழ்கிறேன், அவனை தூய்மைப்படுத்துகிறேன், அவனுடைய அரிசின் எடை அளவுக்கு. அரிசின் எடை அளவுக்கு. அரிசினுடைய எடை எவ்வளோ இருக்கும்? நான் ஏற்கனவே ஆயத்துல் குர்ஸை பற்றி ஒரு நாள் பேசும்போது அரிசை பற்றி சொல்லியிருக்கிறேன். அரிசி என்பது அதுதான் எல்லாத்தையும் விட டாப்பில் இருக்கிற ஒரு பொருள். எல்லாத்தையும் விட வானம் எல்லாத்துக்கும் மேலே டாப்பில் அதுதான் இருக்குது அரிசி. அதுக்கு அடுத்து குர்ஸ், அதுக்கு அடுத்து தான் வானங்கள்லாம். புரிஞ்சுங்களா? குர்சினுடைய அளவு எவ்வளவு அப்படின்னா, நான் அன்னைக்கு சொல்லியிருக்கிறேன், குர்சி என்பது அந்த குர்சியில் கொண்டு போய் வானங்களை கொண்டு போய் வச்சா ஒரு வளைய மாதிரி இருக்கும். எல்லா மொத்த வானங்களையும் கொண்டு போய் குர்சியில் கொண்டு போய் வச்சா ஒரு கீச்செயின் இருக்குல்ல, ஒரு வளையம், அந்த வளையம் அளவுக்கு இருக்கும். அந்த குர்ஸை கொண்டு போய் அரிசில் வச்சா அது ஒரு செயின் மாதிரி இருக்கும், ஒரு ஒரு வளையம் மாதிரி இருக்கும். ஹதீஸ்களில் வருது. அந்த ஆயத்துல் குர்சியினுடைய வசனத்தினுடைய விளக்க உரையில் இந்த செய்தி எழுதுவாங்க. அப்படின்னா அது எவ்வளோ பிரமாண்டமானது, அதனுடைய எடை எவ்வளோ இருக்கும், நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாது. அப்போ அல்லாஹ்வினுடைய அரிசின் எடையளவுக்கு நான் அவனை தூய்மைப்படுத்துகிறேன், அவனுடைய புகழை சாற்றுகிறேன், அவனை புகழ்ந்து துதிக்கிறேன். அடுத்து ஒமிதாத கலிமாத்திஹி, அவனுடைய வார்த்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய மையளவுக்கு அவனை நான் என்ன செய்கிறேன்? போற்றி புகழ்கிறேன், துதிக்கிறேன். அவனுடைய வார்த்தைகளுக்கு தேவையான மை எவ்வளவு தேவைப்படும்? அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான், வலவ் அன்ன மாஃபில் அர்தி மின் ஷஜரத்தின் நக்லாமுன், இந்த பூமியில் இருக்கிற எல்லா மரங்களையும் பேனாவாக ஆக்கி, ஒல் பஹ்ரு யமுத்துஹு மின் பாதிஹி சபஅத்து அபுஹரின், 7 கடல்களுடைய நீரையெல்லாம் மையாக ஆக்கினாலும் மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் நிறைவடையாது, முடிவடையாது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எழுதி முடிக்கணும்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மரங்களையும் பேனாவாக்கி 7 கடல் நீரையும் மையாக ஆக்கினாலும் அல்லாஹ்வுடைய கலாம் தீர்ந்து போகாது அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கலாம் என்பது விரிஞ்சுக்கிட்டே போகும், விரிவு கொடுத்துக்கிட்டே போகும். அதைத்தான் அடுத்த வார்த்தையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்தார்கள். ஆக அல்லாஹ்வை நான் போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன், அவனுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவுக்கு, அவனுடைய மனம் திருப்திப்படும் அளவுக்கு, அவனுடைய அரிசின் எடை அளவுக்கு, அவனுடைய வார்த்தைகளுக்கு தேவைப்படும் மை அளவுக்கு என்று சொல்லக்கூடிய இந்த திக்ர் இருக்குது பாருங்க. உண்மையிலேயே அதாவது நான் 1000 தடவை அல்லாஹ்வை துதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை விட பல மடங்கு இது, அதை விட பல மடங்கு, அதை விட பல மடங்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரை பற்றி சொல்லும்போது ஹதீஸில் ஒரு செய்தி ஒன்று பார்க்க முடியுது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபஜ்ர் தொழுதுட்டு அவங்களுடைய அந்த தொழும் இடத்துல உட்காந்து திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்போதும் என்ன செய்வாங்கன்னா, பள்ளியில் தொழுதுட்டு வந்து வேலைகள்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க.
வந்து பார்த்தா அந்த அம்மா அந்த இடத்துல உட்காந்து என்ன செய்கிறாங்க, திக்ர் செஞ்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. ரசூலுல்லாஹ் தங்களுடைய வீட்டு வேலையை முடிச்சுட்டு வெளியில் போகிறாங்க. போயிட்டு லுஹார் நேரத்துக்கு வர்றாங்க. அந்த அம்மா அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை, அப்படி திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நான் வெளியில் போனதுக்கு பிறகு இந்த இடத்த விட்டு நகரலையான்னு கேட்டாங்க. இந்த இடத்த விட்டு நகரலையா நீங்கள்? ஆமாம், இதே இடத்துல உட்காந்து நான் திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படியா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் இங்கே வந்துட்டு போனதுக்கு பிறகு ஒரு 4 வார்த்தைகளை சொன்னேன். அந்த 4 வார்த்தைகளோட நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற எத்தனை வார்த்தைகளை சேர்த்து வச்சு எடை போட்டாலும் அந்த 4 வார்த்தை தான் ரொம்ப மிகைக்கும். நீங்கள் இன்றைக்கெல்லாம் முழுசாக இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க இங்கேயே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட நான் சொன்ன அந்த 4 வார்த்தைக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த 4 வார்த்தை தான் இது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தின்னு சொன்னாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுக்க வந்தாங்கன்னா, நீங்கள் திக்ரு செய்கிறது அப்படிங்கிற பேரில் ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப நேரம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக செஞ்சாலும் ரொம்ப அர்த்த புஷ்டி உள்ள வார்த்தைகளை என்ன செய்யணும், மிகுந்த நிறைய கருத்துக்களை உள்ளடக்கிய சுருக்கமான வார்த்தை, கருத்து செறி உள்ள வார்த்தைகளை என்ன செய்யணும், திக்ருக்கு பயன்படுத்தணும். அந்த வகையில் தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. பாருங்கள், ஒரு 4 வார்த்தைக்குள்ள எவ்வளோ விஷயத்தை உள்ளடக்கணும், எவ்வளவு கருத்து செறி உள்ள வார்த்தைகள் பாருங்கள். அப்போ எனவே பெருமானார் சொன்னாங்க, ஜுவைரியா நீ இந்த இடத்துல உட்காந்து 4 ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட இந்த 4 வார்த்தைக்கு ஈடாகாது, அது இந்த 4 வார்த்தை தான் ரொம்ப மிகச்சி நிற்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இதுவும் ஆதாரபூர்வமான ஹதீஸில் வரக்கூடிய இன்னொரு செய்தி. அதே மாதிரி தோழர்களே, இன்னொரு திக்ரு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்கின்ற ஒரு திக்ரு. திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இதை பற்றி சொல்கிறான், ஹதீஸுகள்லையும் வருது. அதாவது இந்த திக்ருடைய ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் தோழர்களே, நம்முடைய காரியத்தை அல்லாஹ்விடத்தில் அப்படியே ஒப்படைச்சிடறோம். அதுதான் இந்த திக்ருடைய ஸ்பெஷல் தன்மையை. என்னுடைய விஷயம் வந்து நான் ஒன்ட்ட ஒப்படைச்சிட்றேன். சில பேர் அவங்க செய்ய வேண்டிய வேலையை வேறு ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு ரொம்ப ராகத்தாக இருப்பாங்கல்ல, கல்யாண வேலையை ஃபுல்லாக என்ன செய்கிறது, கேட்ரிங் கொடுத்துட்டு அல்லது இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ராகத்தான் இருப்பாங்க பாருங்கள். அல்லாட்ட கொடுத்துட்டா எவ்வளோ பெரிய ராகத்து கிடைக்கும். நம்ம காரியத்தை முழு காரியத்தை அல்லாட்ட ஒப்படைச்சா அது எவ்வளவு பசுமையாக இருக்கும், அல்லது எவ்வளவு மரியாதையாக இருக்கும். அது அந்த அர்த்தம் தான் இந்த ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்கின்ற இந்த வார்த்தை நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம். அதிலையும் குறிப்பாக தோழர்களே, மிக நெருக்கடியான காலகட்டத்தில் மாட்டிக்கொண்ட நேரத்தில் நபிமார்கள் சொன்ன வார்த்தையாக இந்த திக்ர் இருக்கு. குறிப்பாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூதுனுடைய நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்பட்ட நேரத்தில், அந்த நேரம் தூக்கி வீசுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்போது அவங்கள்ட்ட வானவர்கள் வர்றாங்க. அல்லாஹ் வானவர்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா சொல்லுங்கள், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், ரெடியாக நாங்கள் என்ன வேணாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது, உங்கள்கிட்ட எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை, அல்லாஹ் எனக்கு போதுமானவன் சொன்னாங்க. அல்லாஹ் எனக்கு போதும். அந்த நேரத்தில் பயன்படுத்தின வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று புகாரி ஷரீஃபில் அந்த ஹதீஸ் வருது. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. எந்த காலகட்டத்தில் பயன்படுத்தினாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், உஹுது போர் முடிஞ்சில்ல, உஹுது போர் முடிஞ்சு, உஹுது போரில் வந்து முஸ்லீம்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டுச்சா, ரசூலுல்லாஹ்வுடைய பல்லே உடைக்கப்பட்டுச்சுல்ல, நிறைய சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்களா இல்லையா. உஹுது போர் முடிஞ்சதுக்கு பிறகு எதிரிகள் திரும்பி போகிறாங்க மதீனாவுக்கு, மக்காவுக்கு திரும்பி போகிறாங்க. போகும்போது அவங்க என்ன பேசிட்டு போகிறாங்கன்னா, நீங்கள்லாம் பெரிய அளவில் வெற்றி பெறலை. யார் பேசிக்கிறா? அவங்களே, எதிரிகளே தங்களுக்குள் பேசிக்கிறாங்க. நீங்கள் பெற்றதெல்லாம் வெற்றிலாம் கிடையாது, அது எப்படி வெற்றின்னு சொல்ல முடியும்? ஏதோ சில உயிர் சேதாரங்களே ஏற்படுத்திருக்கீங்க, அவ்வளோதான். நீங்கள் பெற்றது பெரிய வெற்றி இல்லை. நீங்கள் வெற்றி பெற்றதுக்கான அடையாளம் என்னன்னு சொன்னால், மதீனாவை நீங்கள் துவம்சம் பண்ணிட்டு வந்திருக்கணும். நீங்கள் வந்து மதீனாவுக்குள்ளேயே ஏறவே இல்லையே, மதீனாவை போய் துவம்சம் பண்ணிட்டு வந்தால் அதுக்கு பேர் வெற்றின்னு சொல்லலாம் அப்படின்னு அவங்க தங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. அப்படி பேசி கொண்டிருக்கும்போது அதில் சில எதிரிகள் என்ன செஞ்சாங்கன்னா, அப்படின்னா நம்ம திரும்ப போவோமா மதீனாவுக்கு அப்படின்னு கேட்டாங்க. திரும்ப போவோமா, மதீனாவை போய் ஏறி அடிச்சுட்டு வருவோமா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது அதில் சில பேர் சொன்னாங்க,
ஏற்கனவே ஏதோ ஒரு சின்ன வெற்றி நமக்கு கிடச்சிருக்கு, இப்போ மறுபடி நம்ம அடிக்க போகிறோன்னு போய் அவங்க ரொம்ப வீரியமாய் நம்மளை அடித்து இருக்கிற வெற்றியை நம்ம பறி கொடுத்துட்டு வந்துட்டா இன்னும் கேவலமாக போயிடும். அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டாம், மதீனாவுக்கு போய் அடிக்கிற அந்த முயற்சியை கை விட்டுருவோம். ஆனால் ஒன்று செய்வோம். என்ன செய்வோம்னா, நாங்கள் திரும்ப மதீனாவை வந்து தாக்க போகிறோங்கிற ஒரு புரளையை கிளப்பி விடுவோம். ஒரு புரளையை கிளப்பி விடுவோம். புரளி அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும், ஆனால் அவங்க பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எதிரிகள் ஒரு ஆளை 2-3 பேரை கூலிக்கு கூப்பிட்டு குறைஷிகள் திரும்ப என்ன செய்கிறாங்க, மதீனாவுக்கு வர்றாங்க, அடிக்கிறதுக்கு, மதீனாவை துவம்சம் பண்ணுறதுக்கு வர்றாங்க அப்படின்னு முஸ்லீம்களுடைய காதில் இந்த செய்தி விழ வைக்கக்கூடிய அளவுக்கு போய் இதை பிரபகண்டாப்படுத்துங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், முஸ்லீம்களுக்கு இந்த செய்தி வந்துடுது. ஏற்கனவே நேற்றைய தினம்தான் நிறைய பேருக்கு காயம், நிறைய பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, மனதளவிலையும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் திரும்ப குறைஷிகள் அடிக்க வர்றாங்க அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரும் வருத்தப்படாதீங்க, நேற்றைய தினம் யார் உஹது போருக்கு வந்தாங்களோ அவங்களே திரும்ப வாங்க, அவங்களுக்கு காயப்பட்டாலும் பரவாயில்லை, அவங்களுக்கு வேறு ஏதாவது இடைஞ்சல் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களே வரட்டும், வேறு யாரும் வந்துட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே காயம்பட்டவர்களோடு அதே நெருக்கடி உள்ளவர்களோடு திரும்ப என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் வந்தாங்க. எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வந்தாங்க. ஆனால் வந்ததுக்கு பிறகு பார்த்தா தோழர்களே, அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கது ஜமஉ லகும் ஃபக்ஷௌஹும், குறைஷிகள் உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே முஸ்லீம்கள் பயந்து நடுங்கலை. ஏற்கனவே அடிபட்டிருந்தா கூட பயந்து நடுங்கலை. மாறாக என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன். நேற்று அடிபட்டிருந்தாலும் இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம், வீரியமாக செயல்பட முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்களாம், காயம்பட்ட ஒருத்தரை தலையில் தூக்கி வச்சுட்டு போவாங்களாம், அவர் திரும்ப இறங்கி காயம்பட்ட இன்னொருத்தரை அவர் தூக்கிட்டு போவாராம். இப்படி போனாங்க அந்த போருக்கு, ஹம்ரா உல் அசதுன்னு சொல்லுவாங்க அந்த போர், அங்கே போனாங்க. தோழர்களே, இப்படி நேற்றைய தினம்தான் மிகப்பெரிய நெருக்கடி ஆளாகியிருந்தாலும் கூட இன்றைக்கு வேறொரு நெருக்கடி வந்தாலும் முஸ்லிம்கள் பயப்பட மாட்டார்கள். மாறாக அல்லாஹ் நமக்கு போதுமானவன், நம்முடைய காரியத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைப்பார்கள். அது அவங்களுக்கு என்ன செய்யும்னா ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், ஒரு மிகப்பெரிய பலத்தை, மன தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க பயன்படுத்தின வார்த்தைகளில் ஒன்று தான் இந்த ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படிங்கிறது. அதனால் மிகவும் வீரியமான ஒரு திக்ர் வார்த்தை இது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கும். இதையெல்லாம் மனசுக்குள்ளே கொண்டு வந்து அந்த சிச்சுவேஷனோடு நம்ம என்ன செய்யணும், இதை திரும்ப திரும்ப சொல்லும்போது கண்டிப்பாக இந்த திக்ர் வார்த்தைகளுக்கு ஒரு மரியாதை, ஒரு வெயிட்டேஜ் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஏன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை இது, ரசூலுடைய வார்த்தை, வஹீனுடைய வார்த்தை. வஹீனுடைய வார்த்தைக்கு கண்டிப்பாக வெயிட்டேஜ் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அடுத்து தோழர்களே, இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச செய்தி தான், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்பது. நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய பாவங்களை அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் கொட்டி தீர்ப்பது அப்படிங்கிற கருத்தை தான் இந்த திக்ர் நமக்கு சுட்டி காட்டுகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியுமில்ல, இந்த திக்ருக்கு பேர், ஒரு பேர் இருக்குல்ல, என்ன 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 பேர் இந்த திக்ருக்கு பேர்? யூனுஸ் கலிமான்னு பேர் இருக்கு. யூனுஸ் கலிமா, யூனுஸ் நபி, யூனுஸ் கலிமான்னு பேர். அவர் தன்னுடைய பலவீனத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் என்ன செஞ்சார், வச்சார். இந்த வார்த்தைகள் மூலமாகத்தான் வைத்தார். புரிஞ்சுங்களா? அவங்க ஒரு சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டிருந்தாங்க. அந்த சமூகம் திருந்த மாட்டாங்கன்னு இவங்களாம் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டு அந்த சமூகத்துட்டு வந்துட்டாங்க. அதாப இறங்க போகுதுன்னு நினச்சிட்டு என்ன செஞ்சாங்க, அந்த சமூகத்துட்டு வந்துட்டாங்க. நீங்கள் எப்படி வரலாம் அது அப்படின்னு அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செஞ்சான், ஒரு பாடம் புகட்டுவதற்காக இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தலாம். அப்போ அந்த நேரத்தில் தான் செய்த அந்த தவறை அல்லது தன்னுடைய பலவீனத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் எடுத்து வைப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தின வார்த்தை தான் இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்பது. இறைவா, உன்னை தவிர வேறு எந்த
இறைவனும் கிடையாது, நீ தூய்மையானவன், நான் அநீதியாளர்களில் ஒருவன், நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்முடைய பலவீனத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால், நம்முடைய தவறுகளை அல்லாஹ்வுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை. தோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்காட்டி லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுப்அஸூன், மறுமை வரைக்கும் அந்த மீனுடைய வயிற்றிலே அவர் இருந்திருப்பாருன்னு அந்த வயிற்றிலே இருந்திருப்பார், அதுவே அவருக்கு கபரா மாதிரி இருந்திருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இந்த நேரத்தில் நாம் புரிஞ்சுக்கிற செய்தி என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கிற இந்த துஆ, இது யூனுஸ் நபி மீனுடைய வயிற்றுக்குள் இருக்கும்போது அவர்கள் செய்த துஆ. இந்த துஆவை ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்திற்காக செய்வாரையானால் அந்த விஷயத்தை அல்லாஹ் அவருக்கு அங்கீகரிக்காமல் இருக்க மாட்டான். ஏதோ ஒரு தேவையை முன்னிட்டோ அல்லது ஒரு கோரிக்கையை முன்னிட்டோ இந்த திக்ரை வைத்து ஒருவர் தன்னுடைய கோரிக்கையை அல்லாஹ்வுக்கு முன்னால் வச்சா அந்த கோரிக்கை ஏற்கப்படாமல் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இந்த திக்ர் என்பது அல்லாஹ்வினுடைய ஓரிரை கொள்கையை, அல்லாஹ்வினுடைய தூய்மையை, அதே நேரத்தில் அவனுடைய சன்னிதானத்தில் நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய பாவங்களை எடுத்துச் சொல்வதாக அமைகிறது. அதனால தான் அல்லாஹ் இந்த திக்ருக்கு ரொம்ப என்ன செஞ்சான், இடம் கொடுத்தான், ரொம்ப இதை மெச்சி புகழ்ந்தான் அப்படிங்கிற மாதிரி நாம் செய்திகளில் கேள்விப்படுறோம். ஆக அருமையான தோழர்களே, ஒரு 4-5 விஷயங்களை சொன்னேன். இது அல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான செய்திகள், திக்ர்கள் ஹதீஸுகள்லையும் குர்ஆன்லையும் நமக்கு வந்திருக்குது. இதையெல்லாம் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த சந்தர்ப்பங்களில் தனிமையில் இருந்து செய்வதற்கான ஒரு காலகட்டமாக நாம் என்ன செய்யலாம், இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சலஃப் அறிஞர்கள் பெரும்பாலும் ரமலானுடைய இறுதி 10 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஃபிராதி அமலில் தான் அதிகமான ஆர்வம் காட்டினாங்க. இன்ஃபிராதின்னு சொன்னால் தனியாக உட்கார்ந்து செய்கிற அமலில் தான் அதிக ஆர்வம் காட்டினாங்க. குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, திக்ர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் தனித்தனியாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. புரிஞ்சுங்களா? ஆனால் நமக்கு என்னவோ தெரியல, மொத்தமாக சேர்ந்து உட்கார்ந்தால் தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. இது ஒரு ஆரம்ப கட்டமாக வச்சுக்கிறலாம். போக போக நாமளும் என்ன செய்யணும்னா அப்படியான பக்குவத்துக்கு வரணும். போக போக அந்த எல்லாரும் சேர்ந்து அமல் செஞ்சால் தான் நான் செய்வேன், இல்லைனா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். தனிமையில் நாம் இருந்து அமல் செய்கிறதுல ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா தோழர்களை? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, நம்முடைய அமல் மிக 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 இஹ்லாஸாக அல்லாஹ் இடத்துல ஒப்புக்கொள்ளப்படும். நாம் மொத்தமாக சேர்ந்து செய்யும்போது நான் செய்கிற அமல் உங்களுக்கு தெரிஞ்சிருதில்ல, உங்களுக்கு நீங்கள் பார்த்துடுறீங்கல்ல. அப்போ எனக்கு என்னுடைய மனசில் வந்து வேற என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் யாருக்கும் காட்டாமல் நான் தனியாக உட்காந்து செய்யும்போது அல்லாஹ் மட்டும்தான் அதை பார்ப்பான். அல்லாஹ் மட்டும் பார்ப்பான். அல்லாஹ் மட்டும் பார்க்குற அந்த அமல் இருக்குது பாருங்க, அந்த அமல் தான் உண்மையிலே மிக மிக இஹ்லாஸான அமல். அதைத்தான் என்ன செய்வாங்கன்னா சலப்புகள் மிக அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பாங்க. அந்த காலகட்டமாகத்தான் நம்ம என்ன செய்யணும், இந்த காலகட்டங்களை பயன்படுத்திக் கொள்ளும். புரிஞ்சுங்களா? இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மட்டுமே தெரிந்த சில அமல்களை நாம் எப்போதும் வச்சுக்கிறணும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்ட்ட காப்பாற்றப்படுவதற்கு அந்த அமல்கள் தான் ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சு நம்ம செய்கிற அமல்களை விட யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிஞ்சு நம்ம செய்யக்கூடிய அமல் இருக்குது பாருங்க, அதுதான் நம்மளை மிகப்பெரிய அளவில் அல்லாஹ்ட்ட காப்பாற்றுங்கிறத தயவுசெய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வரப்படக்கூடிய ஒரு நபர், ஒரு ஆலிம், கற்றறிந்தவர், அவரை தான் முதல்ல அல்லாஹ் நரகத்தை கூட்டு போங்கன்னு சொல்லுவான். ஏன்? நீ என்ன படித்தது என்ன செஞ்சீங்க, படித்ததை வச்சு என்ன செஞ்சீங்க? நல்லா யாரெல்லாம் உனக்காண்டி படித்தேன், உனக்காண்டி மக்கள்கிட்ட எடுத்து சொன்னேன், பெரிய ஆலிம்னு உலகத்தில் போற்றப்படணுங்கிறதுக்காண்டி இந்த வேலையை செஞ்சிருந்தீர். உலகத்தில் சொல்லியாச்சு, அதை உங்களை எல்லாரும் உலகத்தில் கொண்டாடிட்டாங்க, பெரிய ஆலிம் சார் கொண்டாடிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இங்கே மிச்சம் வச்சு கொடுக்குறதுக்கு உங்கள்கிட்ட நன்மை எதுவும் கிடையாது, போங்க நரகத்துக்கு நல்லா தள்ளி விட்டுருவோம். இதே மாதிரி தான் ஒரு செல்வந்தரை எல்லாம் அனுப்புவான், இதே போல் தான் வேறொரு நபரையும் அனுப்புவான் அப்படின்னு வருது. குர்ஆன் ஓதுற ஒருத்தர் அனுப்புவான் அப்படின்னு வருது. அப்போது அடுத்தவர்களுக்கு காட்டி செய்யும்போது அதில் வந்து கண்டிப்பாக தூய்மை என்பது அடிபட்டு போயிடும். ஆனால் தூய்மை தவறாமல் கெட்டு போகாமல் காப்பாற்றணும்னு சொன்னால், பத்தியமாக வச்சுக்கணும்னு சொன்னால், கண்டிப்பாக யாருக்கும் தெரியாமல் நாம் செய்யக்கூடிய அமல் இருக்குது பாருங்கள், அந்த அமல். அதனால தான் தனிமையில் என்ன செய்யணும், அமல்கள் செய்யணும். சொல்லப்போனால் நம்முடைய வீட்டுக்கு கூட தெரியாமல் சில அமல்களை வச்சுக்கிறோம். வீட்டுக்கு கூட தெரியாமல் என்ன செய்யணும், சில அமல்களை வச்சுக்கிறோம்.
அப்போ அந்த மாதிரி சில அமல்களை யாருக்கும் நண்பர்கிட்ட கூட சொல்லாமல், வீட்டு மனைவிக்கு கூட சொல்லாமல் சில நல்ல அமல்களை அல்லாஹ்வுக்கும் நமக்கும் தெரிஞ்ச ரகசியமாக சில அமல்களை வச்சுக்கிறணும். அது நிச்சயமாக நாளை மறுமையில் நம்மை கடை தேற்றும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட தூய்மையான மக்களாக நம் அனைவரையும் அங்கீகரிப்பானாக. இந்த ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நேரங்காலங்களை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மக்களாக, வீணடிக்காத மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் அங்கீகரிப்பானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.